உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் யாரும் எடுத்துக்கொண்டு சேர்ந்து வாசிக்கலாம். உன்னதமானவர் சாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லையை திட்டமிட்டார். மீண்டும் சேர்ந்து வாசிக்கலாம். உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாக சர்வ ஜனங்களின் எல்லையை திட்டமிட்டார். இன்னைக்கு இந்த வசனத்தில் ஒரு பெரிய வெளிச்சத்தை வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளும். பாருங்க, ஆண்டவர் தேவன் சொல்லுவது எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, 7ஆம் வசனம் சொன்னாரு, பூர்வ நாட்களை பழைய நாட்கள் நினைச்சு பாருங்கிறார். தலைமுறை அதாவது எத்தனை தலைமுறை கலந்து வந்துருப்பாங்க, தலைமுறை தெரியும். சென்ற வருஷங்களை கவனித்து பாரு, இதுவரை வந்த வருஷங்களை கவனித்து பாரு. உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவன் உனக்கு சொல்லுவார்கள். உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரத்தை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லையை திட்டமிட்டார். கர்த்தர் இடத்தை முக்கியத்துவப்படுத்துறவங்களை பற்றி பேசிக்குவாங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு இடங்களையும் முக்கியத்துவப்படுத்துறாங்க. அப்படின்னா நல்லா யோசிங்க, இந்த பூமியில உங்களுக்கு ஆஸ்தியை சேர்க்க வேண்டாம்னு சொன்ன தேவன் தான். ஏசு என்ன சொன்னார்? பூமியில சொத்துக்களை சேர்க்காதீங்க, பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க சொன்னவர் தான். ஆனா நீங்க வாழ்றதுக்கான இடத்தை அவர் பிளான் பண்ணி வச்சிருந்தாரா? யோசிச்சு பாருங்க. சொல்லும் போது ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில், எப்ப ஆதாம் பிறந்தாரு? முதல் மனுஷன் வந்தான், பிறந்தவர்கள் உருவாக்கப்பட்டவர். அவர் உருவாக்கப்பட்ட பின்னாடி அவருடைய பிள்ளையாக சேர்த்து எங்க இருக்கணும், அவருடைய பிள்ளையாக காயின் எங்க இருக்கணும், அவனுடைய சந்ததி எங்க இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணது மட்டும் இல்லை. அதுல சேத்தின் சந்ததியாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க குடியிருக்கிறத எப்ப திட்டமிட்டார்? ஆரம்பத்திலே. அப்போ கர்த்தர் ஏதோ இன்னைக்கு நீங்க பிள்ளையை பெற்றுட்டீங்க, இன்னைக்கு ஒரு இடத்த வாங்கிடலாம், ஆறு இடத்த வாங்கலாம் நீங்க யோசிக்கிறீங்களா? அவர் அப்படி யோசிக்கல. நீங்க எங்க குடியிருக்கிறீங்கிறத அவர் முன்னாடி பிளான் பண்ணிக்கிறார். நீங்க எங்க இன்னைக்கு ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா மறக்க வேண்டாம், உங்களுடைய எல்லைகளை கர்த்தர் ஏற்கனவே திட்டமிட்டு இருக்கிறார். அதுலயும் பாத்தீங்கன்னா ஓபன் சோர்ஸ், கிழக்கோ மேற்கோ தெற்க வடக்கு மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி, அதையெல்லாம் நான் உனக்கு சோதனமாக தருவேன். எப்படி இடத்த ஓப்பனா வச்சிட்டாரு, நீ எந்த பக்கம் நடந்து திரி, அதையெல்லாம் உனக்கு நான் தருவேன். அது ஒருத்தர் ஆக்கிரமம் பண்ணிடுறான், யாரு? சேர்த்து லோத்து. ஆனாலும் பாத்துக்கிறேன், அவன் எப்படி சொல்றான்னா, பாரு தேசம் உனக்கு முன்னாடி இருப்பா, நீ கிழக்கு மேற்கு தெற்கே வடக்கு எந்த பக்கமோ, ஆனா கர்த்தர் எனக்கு முன் குறித்த இடத்துல பத்திரமா இருக்கு, என்னதை யாரும் திருட முடியாது. ஆப்ஷனை எடுத்துட்டு போகணும்னு சொல்றவனுக்கு கொடுக்குறானா என்ன நம்பிக்கை? நான் எங்க வாழணுங்கிறத என் தேவன் எனக்கு திட்டமிட்டிருக்கிறார். நான் எந்த வீட்டுல குடியிருக்கணுங்கிற முன்னாடி திட்டமிட்டு இருக்கிறார். நான் என்ன படிக்கணும், எந்த காலேஜில் இருக்கணும், எந்த ஸ்கூல்ல இருக்கணும், எந்த வீட்டுல குடியிருக்கணும், எந்த வேலைக்கு போகணும், எந்த கம்பெனியில இருக்குங்கிறத தேவன் திட்டமிட்டு இருக்கிறார். ஒருவருக்கு வேலை கிடைக்காம இருக்கவங்க யோசிக்கலாம், எனக்கு வேலையே கிடைக்காம இருக்குது, இது கர்த்தருடைய திட்டமான அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. பெஸ்ட்டுக்காக வெயிட்டிங், ரொம்ப பெஸ்ட் அவனை கொடுக்கறதுக்காக கர்த்தர் வெயிட்டிங்ல வச்சிருக்கிறார். என்ன இந்த சமயத்துல கர்த்தர் சிறந்ததை தருவாரு, விசுவாசத்தோடு காத்திருக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். எனக்கு ரொம்ப சிறப்பா நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க, தாமதிக்கிறான்னு சொன்னதுனால எனக்கு தாமதமாகிறது இல்லை, கரெக்டான கொடுப்பார், பெஸ்டா கொடுப்பார். சில சமயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய டிரான்சிஷன் நமக்கே யோசனையா இருக்கும், பைத்தியக்காரத்தனம் பண்ற மாதிரி இருக்கும். நான் எங்கேயோ இருக்க வேண்டியால் நான் ஏன் இருக்கிறேன்னு நீங்க யோசிக்கலாம். சம்பந்தமே நம்ம ஒரு இடத்துல இடத்துக்கு போட்டிருப்பாரு, பின்னாடியே பார்த்தா நமக்கே தெரியும் பாம்பு அடிச்சுட்டு இருப்பாங்க. அங்க இருந்திருந்தா கண்டிப்பா அந்த பாம்புல சிக்கி, பாம்புல நிஜ பாம்புல சொல்றேன், நிறைய மக்கள் இருக்கிறாங்க அப்படி கன்னி வெடியை விட மோசமான இடத்துல இருப்பாங்க. அந்த ஆட்கள் தான் சிக்காதபடி கத்த நம்ம காலுக்குள்ள விலைக்கு வேற இடத்தோட பத்திரமா வைக்கிறது. நமக்கு என்ன புரியணும்னா, நான் இங்க இருப்பதனுடைய நோக்கம் என்ன? நான் தேவன் இல்லாத இடத்துல போய் தானே எலியா கிட்ட கேட்டார் இல்லையா, எலியாவே உனக்கு இங்க என்ன
நான் வச்ச இடத்துல நீ இல்லையே, ஏன் இங்க வந்து உட்காந்துருக்கேன்? நான் இந்த இடத்துல நான் உன்னை வைக்கலையா? அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு பயந்துக்கிட்டு நான் செத்துடலாண்டவரே சொல்லிட்டு இங்க வந்து உட்காந்துருக்கேன். ஒரு ஆள் பயமுறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்கேன். ஒரு பெண்ணு பயமுறுத்துறாங்க. வானத்துல அக்கினியை இறக்க தெரிஞ்ச உனக்கு ஒரு பயமுறுத்தலை பேஸ் பண்ண தெரியலையே. இந்த சூழ்நிலையும் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், எனக்கு சகாயம் செய்வார்னு நம்பி நிற்கிறாங்க. வாழ்க்கை நமக்கு வேணும். இங்க ஆதாமுடைய சந்ததிகளை பிரிக்கும் போது இஸ்ரவேலர் எங்க குடியிருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர் எவ்வளவு ஞானம் உள்ளது, அவர் சர்வ ஞானம் உள்ளவர். நீங்க இன்னைக்கு பாக்குறீங்க, உங்களுக்கு பின்னாடி இன்னும் எத்தனை சந்ததி வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க பார்க்க மாட்டீங்க. ஒருவேளை 3வது தலைமுறையை பார்ப்பீங்க, 4வது தலைமுறை கூட பார்ப்பீங்க, ரொம்ப உயிரோடு இருந்தீங்கன்னா. அதுக்கு உங்களால் பார்க்க முடியாது. ஆனா உங்களுடைய சந்ததியில 1000 சந்ததிகளை தேவன் திட்டமிட்டு இருக்கிறார், பார்த்திருக்கிறார். அவர் கண்ணெல்லாம் மனசெல்லாம் கிடையாது. ஏனென்றால் அவர் உலகத்தின் முழுவதையும் ஆளுகை செய்கிறவர், அவர் திட்டம் போடுகிறவர். அதனால பார்த்தீங்கன்னா எங்க சுற்றுலாலும் சரி, அவங்க புறத்து விட்டாலும் சரி, திரும்ப கொண்டு அவர் தேசத்துக்கு கொண்டு வைக்கிறார். ஏன்னா நீங்க எங்க இருக்கணுமோ அங்கிருந்து யாரெல்லாம் உங்களை செலவழிச்சு தொடக்கி விட்டாலும் எங்க குடியிருக்கணுமோ அங்க கொண்டு வந்து உங்களை குடியிருக்கப்படுகிறாரு. நம்பிக்கையோட காத்திருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா உன்னதமான ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிடும் போது அப்படிங்கும் போது எல்லா ஜனங்களுக்கும் எல்லா தேசத்தின் குடிகளுக்கும் இடங்களை பங்கிட்ட போது நமக்கு இந்தியாவை பங்கிட்டா, இந்தியாவிலே சென்னை பங்கிட்டு கொடுத்தோம். நாம எங்க குடியிருக்கணும். அப்போ இந்த இடத்துல சரி இது போதும், இதோட திருப்பி விட்டுக்கலாம், இங்க இருந்துக்கலாம், கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்படியா? இப்ப என்ன சொல்றாரு? விசுவாசத்தின் கண்ணப்பா ஆபிரகாமை ஒரு இடத்துல வர வச்சுட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு? தேசத்தின் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி, நீ கால் மிதிக்கும் தேசத்தில் உனக்கு நானு சுதந்திரமா கொடுக்க நீ எடுத்து வைக்கிறாரு. இப்ப அவரு இந்தப்பா வச்சுக்கணும் கொடுக்கல. இதுல நீ விசுவாசத்தோடு எவ்வளவு பயணப்பட்டாலும் அதால உனக்கு இருந்தது. எத்தனை நாள் நம்ம விசுவாச பயணத்துல போறோம்? நம்ம சுதந்திரத்துக்கு கொள்ள வேண்டியதுக்காக என்ன விசுவாச பயணத்துல போறோம்? சில பார்த்தீங்கன்னா சில இடங்கள்லாம் போகும்போது வரும்போது பார்க்கும்போது இந்த இடம் தான் நல்லா இருக்குமே அப்படின்னு மனசுல தோணும். நல்ல பெரிய இடமா இருக்கு, இதெல்லாம் நம்ம இருந்தா எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஊழியக்காரங்களுக்கு பெரிய பெரிய இடத்த பார்ப்போம், இந்த மாதிரி இடத்த கிடச்சி இந்த மாதிரி இடத்துல சர்ச்சை கட்ட அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு மனசுல தோணும். சிலர்லாம் போயிட்டு அங்கேயே இருந்து ஜெபம் கூட வருவாங்க. அதனால இந்த இடத்த எங்களுக்கு சுதந்திரமாக கொடுங்க. சில ஜெபிக்க தெரியாமல் கூட ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. அந்த ஜெபம் சரியில்லாத ஜெபம் கூட சில சமயம். ஆனால் ஜெபிக்க தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே உங்களால் எதையும் வாங்கிட்டாங்க, எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது வேணும், ஆனா நீங்க இதை எனக்கு கொடுக்கணும்னா எதையும் செய்து எனக்கு கொடுக்க முடியும். ஆமென். எதையும் செய்து கொடுக்க முடியும். என் பார்வைக்கு இது நல்லா இருக்குன்னு நான் செலக்ட் பண்றது இல்லை. என் பார்வைக்கு நல்லா இருந்தாலும் அது தேவனுடைய சித்தத்தின்படி செலக்ட் பண்ணலன்னா அந்த இடத்துல நிச்சயமா நான் தொடர்படுவேன். லோத்த போல கர்த்தர் செலக்ட் பண்ணி கொடுக்கறது தான் எனக்கு சிறந்தது. அப்புறம் என்ன சொல்ல வரீங்க? கர்த்தர் சித்தம் கொண்டு எனக்கு கொடுப்பதை நான் சித்தம் கொண்டு தெரிந்து கொண்டு அங்கே வாழ்ந்தால் தான் எனக்கு ஆசீர்வாதம். நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் சொல்ற தேசத்துல குடியுது. ஈசாக்கை கேட்கிறார். அவன் பயந்து போய் எங்க போய் ஆண்டவரே பஞ்சம் பசியா இருக்கு, நான் எங்க குறைக்க போறேன்னு ஓடுறான். நான் காமிக்கிற இந்த தேசத்துல குடியுது, கேராரிலே குடியிருந்தான். அந்த தேசத்துல என்ன பண்ணாரு? மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தான் ஆசீர்வாதம், எனக்கு மட்டும் 100 மடங்கு, 100 டைம்ஸ், 100% கிடையாது, 100 டைம்ஸ் பெனிஃபிட். அப்ப கர்த்தர் சொல்ற இடத்துல இருந்தா தான் நமக்கு பெனிஃபிட்டே வழியே. நாம தெரிந்து கொண்ட இடமெல்லாம் கர்த்தர் தெரிந்து கொண்ட இடமாக கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. கர்த்தர் நமக்கு நாம ஏன் ஆப்பிரிக்கனா பிறக்கல, நாம எதுக்கு அமெரிக்கனா பிறக்கல, இந்தியனா பிறந்திருக்கோம், அது தமிழனா பிறந்திருக்கோம், தமிழ்நாட்டில் குடியிருக்கிறோம், அது கிருபை. நான் இருக்கிறேன்னா I am a really special person. கர்த்தருடைய பார்வை ரொம்ப ஸ்பெஷல். அதனாலதான் எனக்கு பார்த்து இந்த இடத்துல இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும், என் குடும்பம் நல்லா இருக்க முடியும், எதிர்காலம் நல்லா இருக்க முடியும்னு செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆமென். கர்த்தர் தெரிந்தெடுத்து கொடுக்கிறாங்க. சொல்லுங்க, கர்த்தர் தெரிந்தெடுத்து கொடுக்கிறவர். எனக்கு எப்ப கொடுத்தாலும் பெஸ்டா கொடுப்பாரு. அது இன்னைக்கு தெரிந்தெடுக்கல, ஆதாம் காலத்திலே பிளான் பண்ணிட்டார். அவர் எப்படி பிளான் பண்ணாருன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னாடி இயேசுக்குள்ள பிளான் பண்ணிட்டார். இயேசு எங்க பிறக்கணும், எங்க மறிக்கணும், மறிக்க வேண்டிய இடங்க, உயிர்த்ததுக்கு பின்னாடி அவர் எங்க இருக்கணும் முன்னாடியே
இன்றைக்கும் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையின் பிறப்பிலிருந்து மரணம் மட்டுமல்ல மரித்தோர்ந்து உங்களை எழுப்பி உன்னதங்களுடைய பிதாவினுடைய வலது பாசம் உட்கார வைக்கிற வரைக்கும் தேவன் என்று உங்களை பற்றி பிளான் பண்ணிட்டார். உங்க இடம் என்னன்னு நல்லா தெரியும். நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு வந்து உங்களை கூட்டு போறேன்னு சொன்னாங்க. நிறைய பேர் வாங்கத்தனாந்து பார்த்துட்டு இருக்காங்க. எவன்டா சொல்லுவான் இயேசு வருகிறார். இப்போ ஒரு கிரேஸ் ஓடிட்டு இருக்கு. கிரேஸ் கிருபையை சொல்ல ஒரு பைத்தியகார்த்தம் ஒரு வெறித்தனமா விடுவாங்க. இயேசு வருகிறான், இயேசு வரும் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கா, நான் தான் இயேசு விட்டாலே உடனே அது கூட ஒரு கூட்டம் பின்பற்றி போயிட்டு இருக்குது. வரேன்னு சொல்றது கரெக்டாக வருவார். வரேன்னு சொல்லுவது கரெக்டாக வருவார். அது சொல்லும்போது இவங்கெல்லாம் வானத்தில் இயேசு போத பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தேவதூதன் சொல்றாங்க, என்னைய வானத்தை பார்த்துருக்கு, போய் வேலையை போய் சொல்லுங்க, போய் வேலையை போய் உங்க வேலையை பாருங்க. வர வேண்டியன்னு சொன்னவர் திரும்ப கரெக்டாக வருவார். வந்தவங்களை கண்டிப்பா கொண்டு போவாங்க. அது வரைக்கும் விசுவாசத்தை காப்பாத்துங்க, விசுவாசமா வாழுங்க, கர்த்தரோட நடவுங்க. அதுதான் முக்கியம். பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவேனாங்கிற கேள்வி யாருக்கு வருந்தீங்களா? ரட்சிக்கப்பட்டமா இல்லையான்னு சந்தேகத்தில் இருக்காங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க நிச்சயம் இருந்ததுன்னா, கர்த்தருக்காக வாழ்வதற்கு அர்ப்பணித்திருக்கீங்கன்னா, பரலோகத்துல இருந்து வர்றேன்னு சொன்னோம் கரெக்டா வரும்போது நான் கரெக்டா கூட்டு போவேன், மிஸ் பண்ணவே மாட்டேன். அதனால கர்த்தருடைய வருகைக்காக நீங்க கவலைப்பட வேண்டியது கிடையாது. அது அவர் கவலை. பிதாவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நான் ஏன் போட்டு ஓடணும்? நான் வருகிற நேரமும் காலமும் என் பிதாவை தவிர வேற யாருக்கும் தெரியாதுன்னு. அப்ப நான் போய் நோட்டி உட்காந்துருக்கணும். இயேசு வருவாரா, கிழக்கு வருவாரா, மேற்கு வருவாரா, வானத்துக்கு வருவாரா? நிறைய பேர் வந்து நான் தான் இயேசுன்னு சொல்லிட்டு வருவாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. இயேசு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்தி கிறிஸ்துவே வருவாங்க. அந்த கிறிஸ்துவோட அடையாளங்களை பார்க்கலாம், பட் அந்தி கிறிஸ்து கிடையாது. அந்த கிறிஸ்துவோடைய செயல்களை பார்க்க முடியும். You can see the symptoms of Antichrist, but Antichrist not yet come. செயல்களில் பார்க்கலாம், வாழ்க்கை முறைகளை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சீரழிஞ்சிட்டு இருக்காங்க மக்கள். எல்லாம் கண்டுதான், எல்லாமே பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. குடும்பமாக வாழ மாட்டோம், ஆனால் குடும்பமாக இது வாழணும். இதெல்லாம் எங்கிருந்து கட்டுக்கிறாங்க? அதாவது மக்கள் சீர்கேடாய் போய் கொண்டிருக்கிறார்கள். அதாவது சொல்லியிருக்கிறார்கள், கடைசி நாட்கள் அன்பு தணிஞ்சு போகும். நீங்க பார்க்கலாம், ஒருத்தர் சாக புழைக்க கடத்தவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட மனநிலைகள் வரும், பெற்றவங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி. அதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. காலானது எவ்வளவு சமீபமாக இருக்கிற அறிகிறீர்களோ அவ்வளவு தீவிரமாய் கர்த்தரை அறிவீங்க. மற்றவருடைய ஆத்துமா நரகத்திற்கு போகாதபடிக்கு காப்பாற்றுகிற கடமை ஒவ்வொரு விசுவாசிக்கு. சுயநலமாய் பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறத விட, நான் ஒரு பெரிய ஆத்துமாக்கள் கூட்டத்திற்கு நான் ஆதாயத்தை உருவாக்கி அவனை ரட்சிப்புக்கு நேராக நடத்தி என் பரலோகத்தில் தேவனை அறிவிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணிச்சு ஒவ்வொரு நாள் என்னைக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. நீ யாருக்காவது ஆட்டோட சொல்ற சூழ்நிலையை உருவாக்கி கொடுங்க. அப்படிப்பட்ட ஆட்டை சந்திக்க வைங்கன்னு உண்மையாய் அர்ப்பணித்து செயல்படுங்க. ஏன்னா நீங்க எங்க போகணும், யாரை சந்திக்கணும், யாருக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க, கத்த வழி நடத்துவா. நீங்க யாருக்கையாவது சாதாரணமா போகும்போது கூட மக்களை சந்திக்க வைப்பா. மக்கள் தேவைகளோடு பாரங்களோடு இருக்கிறாங்க. சில வாயை விட்டு சொல்ல முடியல, சில சூழ்நிலைகளால கட்டப்பட்டு இருக்கிறாங்க, ஆனா தேவைகளோடு இருக்கிறாங்க. உங்களுடைய ஒரு சின்ன ஜெபம் தேவன் அற்புதங்களை செய்ய வாய்ப்பார். உங்களுடைய ஒரு சின்ன ஆலோசனை அவருடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றியை பெற வாய்ப்பார். கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணாரு. இங்க சர்வதேசத்தின் எல்லைகளை, இந்த பூமி ஃபுல்லா இவ்வளவு பெருசா இருக்கு, இவ்வளவு பெரிய எல்லைகளை எப்ப பிளான் பண்ணாரு? ஆதாம் காலத்துல. யாருக்காக பிளான் பண்ணாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க குடியிருக்கணுமோ அதை பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லைகள்லாம் பிளான் பண்றாரு. அப்ப நம்ம சொல்லுங்க, யார் ரொம்ப ஸ்பெஷல் சொல்லுங்க, சொல்லுங்க, யாருக்கு ரொம்ப ஸ்பெஷல்? நம்ம தான் ரொம்ப ஸ்பெஷல். நம்மளை வச்சுதான் மற்றவங்களுக்கு இடம் பிளான் பண்றாரு. அதே நாளைக்கு கொடுத்தது போக தான் மிச்சம் தான் மற்றவங்களுக்கு. இப்படி ஒரு என்ன சொல்ற பைத்தியக்கார தேவன் சொல்றதா என்ன சொல்றது? அவர் நம்மளுடைய தகப்பன் எவ்வளவு வெறித்தனமா நம்ம நேசிக்கிறார் பாருங்க. உலக தோட்டத்துக்கு முன்னாடி ஆதாமுக்குள்ள ஜனங்களுக்காக எல்லா ஜாதிகளுக்காக பிரிக்கும் போது முதல்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பிரிக்கிறார். வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிற எல்லாரும் இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். நமக்கும் எல்லைகளை திட்டமிட்டு தான் மிச்சம் மீதி மற்றவங்களுக்கு அதை போல பிரிச்சிருக்காரு. மிச்ச மீதி ஜனங்கள் தான் நிறைய, எல்லாம் கவனிக்கிறோம். மிச்ச மீதி ஜனங்கள் தான் புறஜாதிகள் தான் நிறைய. ஆனா நம்ம எல்லைகளை திட்டமிட்டு தான் மற்றவங்களுக்கு எல்லைகளை திட்டமிடுறாருன்னா யோசிச்சு பாருங்க, நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்காரு.
நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற எல்லாமே சிறந்தது. கர்த்தர் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தா அது சிறந்த. கர்த்தர் கொடுக்காது எதுவும் உங்ககிட்ட இருக்காது. நீங்களே பிடிச்சு தொங்கட நினைச்சாலும் முடியாது. அது உங்களை விட்டுட்டு போயிரு. பாருங்க, இஸ்ரவேல் புத்திரரின் தொகைக்கு தக்கதாக எத்தனை பேர் இருப்பாங்க? அடுத்த 1000 வருஷம் கழிச்சு எத்தனை பேர் இருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. நீங்க இன்னைக்கு நானும் என் பொருள் என் வீடு ஒரு 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் போதும், 3 பெட்ரூம் ஹால் கிச்சன் போதும், இப்படி யோசிக்கிறீங்க நீங்க. அவர் எப்படி யோசிக்கிறாருன்னா, இவங்க பழகி பெருகி பெருசாச்சுன்னா எவ்வளவு பெரிய குடும்பமா இருக்கும். உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரண்மனையில மேன்ஷனே பார்த்தாங்க. அரண்மனையில தனித்தனியா வீடுகளை வச்சுக்க கூட பத்தாது. ஏன்னா அத்தனை சந்ததி இருக்க போகுது. ரைட்டா? இன்னைக்கு நீங்க பாக்குற மாதிரி கிடையாது. யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமின் ஜனங்கள் எகிப்து அடிமையாக இருந்தார்கள். வெளியே காட்டுறது 6 லட்சம் பேர் புருஷர்கள் மட்டும், இல்ல பெண்கள், வேலை செய்தவர்கள், பிள்ளைகள், இதெல்லாம் கணக்கிலேயே வரல. 6 லட்சம் பேர் கிளம்புறாங்கன்னா 6 லட்சம் பேர் எங்க தங்க வைப்பீங்க? வனாந்தரத்தில் தங்கி இருந்தாங்க. அந்த ஜனங்களை பார்த்தா சபிக்கணும்னு போன பிணையாமையை சபிக்க முடியல. ஏன்னா அந்த ஜனங்களுடைய திரளை பார்க்கும்போது அவன் வாயிலிருந்து சாபம் வரல, கர்த்தர் சொல்கிற ஆசீர்வாதம் வருது. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக பெருகுவீர்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக ஆசீர்வாதம். முன்ன பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி பிளானிங் எல்லாம் கிடையாது. அதை நடந்திருக்கு. எங்கள் வீட்டில் 12 பிள்ளைங்க. ரைட்டா? எங்கள் 12 பிள்ளைங்க, 4 பேர் ஓரளவுக்கு திறமை படும்போதே 4 ஆண் பிள்ளைகள் இறந்துட்டாங்க. என்னோட சகோதரி இறந்துட்டா, சகோதரி இறந்துருக்கிறாங்க. நான் சொல்றேன், அதாவது அந்த குடும்பத்துல பிள்ளைகள் எங்க மாமா அவர் சொல்லுவாரு. அவர் எப்பயுமே சொல்லுவாரு, ஏய் வெளியில இடம் போய் இன்விடேஷன்ல கொடுத்து எல்லாம் வர வைக்கிறேன், நம்ம வீட்டுல கூட்டாலே போந்தா கல்யாணம் பண்ண பார்த்தாதுல அப்படின்றாரு. அவன் சொல்லும் போது எனக்கு விளங்கல. அப்பெல்லாம் சின்னதா இருப்பேன். அப்புறம் தான் புரிஞ்சது, நிறைய வதன்னு இருக்கிறாங்க. நம்ம கூட்டம் போய் நிற்கிறதுக்கு இடம் பார்த்தா அது வெளியில் நம்மளை கூப்பிடணும் அப்படின்னா உங்கள் ஆசீர்வாதத்தின் திரட்சியே மிக பெருசா இருக்கும். அப்படின்னா கர்த்தர் எப்படி பாக்குறாருன்னா, சரி இத்தனை பேர் குடியிருக்க வைக்கணுமே, எப்படி பாக்குறது? நீங்க எப்படி பார்க்கணும்னா, இன்னைக்கு பார்க்க கூடாது. நாளைக்கு உங்க பிள்ளைகளின் பிள்ளை, அந்த பிள்ளைகள் வந்தா எப்படி இருக்கும் அப்படி யோசிக்கணும். நீங்க 600 ஸ்கொயர் ஃபீட் இடம் பாக்குறதுக்கு போதா 6 ஏக்கர் இடத்துல எனக்கு பெருசா வீடு வேணும் வரைக்கும் கேட்டு பாருங்க. இது வந்து பேராசையை உண்டாக்குறது சொல்ல வரல, கர்த்தர் திட்டம் பண்றாரு அப்படின்னு சொல்ல வரேன். கர்த்தருடைய எண்ணத்தின்படி நம்ம எண்ணம் கிடையாது. அதனால சொல்றாரு, என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல, என்னுடைய எண்ணம் உங்களுடைய எண்ணம் கிடையாது. ஏன்னா நான் நினைக்க மாட்டேங்க, நான் யோசிக்க யோசிக்க மாட்டேங்க. எனக்கு 100 ரூபா இருந்தா நீங்க சாப்பாடை சமாளிக்கலாம், இது நம்ம எண்ணம். அவர் எப்படி சொல்றாரு, உங்க வீட்டுல குறைவே இருக்க கூடாது, அமைக்கி குலுக்கி சரிந்து விடும்படி கொடுக்கணும், நீங்க ஏராளமா மற்றவங்களுக்கு கொடுக்க அளவுக்கு உங்ககிட்ட இருக்கணும் பார்க்கிறாரு. இது கர்த்தருடைய எண்ணம். 2 பேருமே மேட்ச் ஆகாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. சுயநலமா நீங்க கட்டி மூட்டை கட்டி உட்கார்றது இல்லை, நீங்க நிறைவா இருக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் தேவனுடைய திட்டம். அப்ப நீங்க நிறைய வரும்போது என்ன பண்ணலாம், மாடி மேல மாடை கட்டி வீடு மேல வீடை கட்டுறது தப்பே கிடையாது. ரைட்டா? மற்றவர்களுக்கு நீங்க உதவி செய்யறவங்களாய், கொடுக்கிறவங்களாய், தாராளமாய் கொடுக்கிறவங்களா இருக்கணும். ஏன்னா வந்தது எல்லாமே கர்த்தருடைய ஆசீர்வாதம். வந்ததுல இருந்து கொடுக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொடுங்கள், அப்பொழுது இன்னும் அது அவர் பிரின்சிபல். கொடுத்து பாருங்க, கொடுத்து ருசிக்கிற ஆட்கள் தான் சிறப்பான ஆள். உங்க பிள்ளைகளுக்கு இப்ப இருந்து சொல்லிக் கொடுங்க, நீ வாங்குற முதல் சம்பளம், உனக்கு கிடைக்கக்கூடிய முதல் வருமானம் எதுவா இருந்தா சரி, அது கர்த்தருடையது. நீ சம்பாதிக்கிறதுல கர்த்தருக்கு முதல்ல செலுத்து. ஒரு பங்கு, 10ல் 1 பங்கு செலுத்து, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பா. இந்த 10ல் 1 பங்கு மிச்சம் பண்ணி பெருசா நீ மாடி கட்டிட்டு போறது கிடையாது. ஆனா விதைச்சு பாரு, அறுவடை உதவி செஞ்சு பாரு, அவருடைய திரும்ப ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். இயேசு சொல்றாரு, நான் பசியாய் கிடந்தேன், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கெல்லாம் வஸ்திரம் கொடுத்தீங்க, ஆகாரத்தை கொடுத்தீங்கிறாரு. நாங்க போய் அவங்களுக்கு கொடுத்தோம். அவர் சொல்றாரு, இந்த எளியவனுக்கு எதை செய்யறது எனக்கே. அப்ப அவர் எப்படி பாக்குறாருன்னா, உங்க கையில கொடுத்தா ஆற்று தண்ணி மாதிரி அனைவருக்கு போகும், கிணத்து தண்ணி மாதிரி ஒரு ஆளுக்கு என் வீட்டுக்கு மட்டும்தான் அப்படி நிற்காரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் நீங்க வாழ்ற இடத்தை முன்குறித்துட்டார். எப்போ இஸ்ரவேல் புத்திரர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க தொகையிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லைகளே பிரித்து இருக்கிறான்னு சொன்னா,
கர்த்தர் இவ்வளவு ஞானமா யோசிக்கிறவங்க யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 17:26 முடியல. அப்போஸ்தலர் திரும்ப இதையே ரெஃபர் பண்ணி 17:26 அப்போஸ்தலர் 17:26 எடுத்துக்கொள்ளும். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் எல்லா இடத்த சேர்ந்து நல்லா ஒத்து கவனிங்க. அப்போஸ்தலர் 17:26 நம்ம தேவன் நம்மளை கணக்கிலேயே எடுக்கணும் யோசிக்கிறான்னு சொல்றேன். எவ்வளவு பிளான் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. என்ன மறந்துட்டோம்னு நினைக்கணும்னு சொல்றாங்க பாருங்க. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி, எதனால? ஒரே ரத்தத்தினால. எந்த ரத்தம்? ஆதாமுடைய ரத்தத்திலிருந்து. அதுக்கப்புறம் கிறிஸ்து இயேசுடைய ரத்தத்தின் மூலமாக தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவன் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். என்ன சொல்லுங்க? முன் குடியிருப்பின் எல்லைகளையும் எந்த எல்லையில நீங்க குடியிருக்க கிடைக்கிறதெல்லாம் கர்த்தர் ஏற்பட பிளான் பண்ணிக்கிறார். எதை நாம் எதை கொண்டு ரட்சிக்கணும்னு அடிக்கப்பட்ட வண்ணமாகவே முன்குறிக்கப்பட்ட உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக உங்களை முன்குறித்து நீங்க எங்க வியாபித்து பரவி இருக்கணுங்கிறத முன்னாடியே கர்த்தர் பிளான் பண்ணியிருக்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க வாழ்ற இடத்தை தேவன் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறார். இப்ப நமக்கு என்ன தேவை? நம்ம பார்க்கறதெல்லாம் செலக்ட் பண்றது இல்லை. நான் எங்க இருக்கணுமோ அங்கே எனக்கு உதவி செய்யணும். வாசல் தரங்க எனக்கு வீடு வாசல் ஏற்படுத்துங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பண ரீதியாக மிகப்பெரிய உயர்வான விலைவாசிகள்லாம் கூடி போச்சு நிலவெல்லாம். ஆனாலும் கர்த்தரால் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஆமென். கர்த்தரால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். நீங்க வாழ்ற இடம் ஒருவேளை வாடகை வீட்டிலேயே இருக்க மாதிரி இருந்தாலும் கூட நீங்க இருக்கிற ஒரு வீடு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான இடமா இருக்கும்படி கர்த்தர் உங்களை முன்னிறுத்திருக்கிறார். எவ்வளவு மனுஷ ஜாதியான இங்கேயே தான் ஜாதிகள் சொல்வது தேசங்கள் மனு குலங்கள் சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்கள் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளை குறித்திருக்கிறார். காலங்களை குறித்திருக்கிறார், எல்லைகளை குறித்திருக்கிறார். சொல்லுங்க, காலங்கள், எல்லைகள். ஒரு காலத்துல நான் இன்னொரு மாவட்டத்தில் இருந்தேன், இன்னொரு காலத்துல இங்க சென்னையில் இருக்கிறேன் இல்லையா? அடுத்து நான் இங்க இனிமேல் எங்க இருப்பேன் எனக்கு தெரியாது. அவர் எந்த காலத்தில் எங்க இருக்கணுங்கிறத காலத்தையும் குறித்து வைத்திருக்கிறார், எல்லைகளையும் குறித்து வைத்திருக்கிறார். குடியிருப்பின் எல்லைகளை சொல்லுங்க, காலத்தையும் குறித்திருக்கிறார், நான் குடியிருக்க வேண்டிய எல்லை குறித்திருக்கிறார். இதற்கு பின்பாக ஒரு நல்லா யோசிச்சிருக்கலாம், நாங்க பெருசா வீடை கட்ட போறேன், என் பிள்ளைக்கு பெருசா வீடு கட்டி வச்சிருக்க போறேன் அப்படின்னு நினைச்சு கட்டி வைப்பீங்க. உங்க பிள்ளைங்க அங்க குடியிருக்க மாட்டாங்க. அவங்க அமெரிக்காவில் போய் வேலை சாப்பாங்க, இல்லாட்டினா பெங்களூர் போயிடுவாங்க, இல்லாட்டி டெல்லி போயிருவாங்க. ஏதோ ஒரு இடத்துல எவ்வளோ பார்த்துருக்காங்க. அரசாங்க வேலை நிமித்தமாக அங்கங்க மாறல இருந்து போயிட்டு இருப்பாங்க. அங்கே எப்போதான் வந்து செட்டில் ஆக முடியும்? ஒரு அம்மா வீட்டில் போய் குடியிருக்கோம்னா ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வந்து தான் குடியிருக்க முடியும். ஆமாம்ல? அப்போ நீங்க யோசிக்கலாம், என் பிள்ளைங்க இருந்தா நல்லா இருக்கணும். ஆனா அந்த எல்லையும் அந்த காலத்தையும் கர்த்தர் தான் குறித்து வைக்கிறார், நீங்க இல்லை. நீங்க நினைக்கலாம் இங்க இருந்தா நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு பச்சை பசையில் இருக்கு, நல்லா தண்ணி வளமா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குன்னு. தண்ணி வளமா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை. எந்த வளமும் இல்லாத தேசத்தையும் வளமான தேசமாக உங்களுக்காக மாற்றுவார். வழி இல்லாத இடத்துல கர்த்தர் வழிகளை உண்டாக்குவார். அப்போ இங்க இருக்க பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுக்கணும். நான் பலவீனமாய் உணரும் போது எனக்கு when I feel weak, உடம்புல முடியல, நான் பலவீனமா இருக்கேன்னா மறக்கக்கூடாது. என் எல்லைகள் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கப்பட்டது, என் காலங்களையும் திட்டமிட்டிருக்கிறபடியால் நீங்க எதை விசுவாசிக்கணும்னா என் பலன் பூரணம் அடையும் என்று விசுவாசிக்கணும். நான் ஒன்றுமே இல்லாமல் தரித்திரனை போல இருக்கும் போது என்ன விசுவாசிக்கிறோம்? என் தேவன் என் களஞ்சியங்களை நிரப்புவார், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். இன்னைக்கு கையேந்தும் நிலையிலிருந்து கொடுக்கிறானா என்னை கர்த்தர் மாற்றுவார். நான் இப்ப இருக்கப்பட்ட 1000 மடங்கு நான் என்ன பண்ண போறேன்? பெருக போறேன். என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இந்த காலகட்டத்தில் நான் கஷ்டத்தோடு இருக்கலாம், நான் கஷ்டத்தோடய வாழ போறதில்லை, பலவீனத்தோடய வாழ போறதில்லை. என் கண்கள் எதை பார்க்கணும்னா நான் பெறப்போகிற ஆசீர்வாதத்தை பார்க்கணும்.
என் நாட்களையும் என் காலங்களையும் நான் முன்பு டிசைட் பண்ணக்கூடாது. என் தேவன் டிசைட் பண்ணியிருக்கிற காலத்துக்காக என் வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கணும். அப்ப அவர் கரெக்டாக நேவிகேட் பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் குடியிருந்தார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பாக கானான் தேசத்தில் போய் சேர்ற வரைக்கும், வாக்குத்தத்தத்தின் தேசம் போற வரைக்கும் வனாந்தரத்தில் குடியிருந்தார்கள். எப்பொழுதெல்லாம் மேகம் எழுமினதோ அப்பொழுதெல்லாம் கூட சென்று போனாங்க. ஒவ்வொரு ஊரா மாறி மாறி போனாங்க, ஒவ்வொரு டென்ட்டா குடியிருந்தாங்க. ஆனா எப்போ வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்கு வந்துட்டாங்களோ, வந்த பின்னாடி என்ன ரெண்டு நடக்கலன்னா, மேகம் அவங்களை சூழ்ந்து வழி நடத்துறது நின்றுச்சு. வாக்குத்தத்தம் பண்ண இடத்துக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் அங்க மேகம் அவங்களை நடத்துறது, அங்கங்க டென்ட் போட சொன்னதெல்லாம் நின்று போச்சு. வானத்திலிருந்து வந்த மன்னாவும் நின்று போச்சு. அவரை விளைச்சலை எடுத்தார்கள், சாப்பிட்டார்கள். முதல் தானியத்தை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் செலுத்தினார்கள். செலுத்தின உடனே என்ன ஆயிடுச்சு? பரவல் ஒத்துந்து கொட்டுக்கிட்டு இருந்ததை நின்று போச்சு. என்ன அது அடையாளம்னா, தேவனே என்னை ஆசீர்வதித்திருக்குன்னு போய் தேவ சமூகத்தில் சொல்லும்போது டெம்பரரியா கொடுக்கக்கூடியதெல்லாம் டெம்பரரி ப்ரொவிஷன். மேகம் நடத்துறது இதெல்லாம் டெம்பரரி ப்ரொவிஷன். இப்ப எப்படின்னா, ஆவியார் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், உங்கள் மத்தியிலே உலாவுகிறார், உங்கள் தேவனாக இருக்கிறார். இப்ப என்ன பண்ண முடியுது? உங்களால் உழைக்க முடியுது, வருமானத்தை சம்பாதிக்க முடியும், சாப்பிட முடிகிறது. அங்க சூப்பர் மார்க்கெட் கிடையாது, அரிசி விளைவிக்க முடியாது. பரலோகத்திலிருந்து கர்த்தர் கொடுத்தா தான் சாப்பாடு. ஆனா இங்க வந்து விவசாயம் பண்ணிட்டாங்க, அறுவடை பண்ணிட்டாங்க. அந்த அறுவடை பண்ணின கதிர்களை எடுத்து கொண்டு போய் தேவனுடைய சமுதாண்டவரை கொண்டு வந்த தேசத்தில் நான் சம்பாதித்த, விளைத்து, விதைத்து, அறுத்த முதல் தானியம் இதுதான் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தை சமர்ப்பித்தார்கள். அவருடைய உழைப்பை ஆசீர்வதித்தார். பரலோகத்திலிருந்து வர்ற மன்னா, நீங்க மன்னாவை மட்டுமே சாப்பிட்டு வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. உங்கள் உழைப்பிலே ஆசீர்வாதத்தை பெருக பண்ணி, அந்த உழைப்பிலே திருப்தி அடைந்து, இந்த உழைப்பிலே நிறைவடைந்து அனைவருக்கு கொடுக்கும்படியாக கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். வேதத்தில் பாருங்க, அப்படியே இருக்கு. உபாகமம் 28 பார்த்தீங்கன்னா இப்படியே சொல்றாரு, கர்த்தர் ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும்படி உன் தேவனாய் கர்த்தர் வானங்களை நல்ல பொக்கிஷான வானத்தை திறப்பார். ஆகவே நீ உனக்கு விளைச்சல் அதிகமாகிறதுனால நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க. அப்படின்னா உனக்கு விளைச்சல் அதிகமாச்சுன்னா, உனக்கு நிறைய இருந்ததுன்னா நீ விற்கலாம், பணம் பார்க்கலாம், மற்றவங்க ஒரு விஷயம் இல்லை, தானியமாக கூட கொடுக்கலாம். அப்புறம் நீ கொடுக்கிற இடத்திற்கு கர்த்தர் கொண்டு போகணும்னு விரும்புகிறான். இன்னைக்கு சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, நான் கொடுக்கிற இடத்துக்கு போக கர்த்தர் விரும்புகிறேன். அது உங்க விருப்பமா மாறினா தான் கொடுக்கிறவங்களா மாறுவீங்க. என்ன ஜபம் இருக்கணும்? டெய்லி என்ன சொல்றாங்க சொல்றாங்களா, ஜபம் பண்ணும் போது இப்படியே கையை வைத்து சொல்லுவோம், உங்கள்கிட்ட நீ கையேறோம், எங்க கை உண்மைகிட்ட மட்டும்தான் அப்படியா இருக்கணும். இனிப்பா நாங்க எப்படி இருக்கணும்னா, எங்க கை கொடுக்க கையா தான், கொடுக்கறால நாங்க மாறினாண்டவரை நாங்க அதை விசுவாசிக்கிறோம். நீ சொல்லிக்கீங்க, நீ நிறைய ஜாதிகளுக்கு கொடுப்பாய், வாங்க மாட்டாய் சொல்லிக்கீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எங்கள் ஜெபத்தில் அது உச்சரிக்காத நாள் இல்லை சொல்லணும். ஏன் அதை உச்சரிக்கணும்? அந்த வார்த்தைக்கு, வாக்குத்தத்தத்துக்கு உயிர் கொடுப்பது உங்கள் வார்த்தை. வாக்குத்தத்தம் எழுதப்பட்ட எழுத்தா இருக்கிற வரைக்கும், அது ரேமாவா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பெருசா டிரான்ஸ்லேஷன் ஆகாது. அந்த ரேமாவுடைய வார்த்தைக்கு நீங்கள் உயிர் கொடுப்பது எப்படி? நீங்கள் இதயத்தில் விசுவாசிக்கிறீர்கள், கர்த்தர் நீதியாய் பார்ப்பார், வாயை திறந்து அறிக்கை செய்கிறீர்கள், அது அப்போது ரட்சிப்பாய் முடியும். ரட்சிப்பு அப்படிதான் நடக்குது, ஆசீர்வாதம் அப்படிதான் நடக்குது, வாக்குத்தத்தம் வாழ்க்கை அப்படிதான் நடக்குது. சொன்னா வந்துருமாயா, கவலைப்படாதீங்க. நீங்க சொல்லாம எனக்கு உங்களுக்கு கொண்டு நடக்க. கர்த்தர் பைபிள் எழுதி வச்சிருக்கிறாரு, எழுதி வச்சா செய்ய முடியாது, நடக்காதா? கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, கர்த்தர் சொல்லியிருக்காருங்க. அது உங்களுக்கு தான் சொன்னார், உங்களுக்கு தெரியுமா? உங்க வாழ்க்கையில அதை சம்பந்தப்படுத்தி அதை எடுத்துக்கொள்ளுங்களா? எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிற போல வாழ்றீங்களா? நீங்க அதை சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு சம்பந்தமே இல்லைதான். இந்த வார்த்தையிலே எனக்கு உடன்படிக்கையிலே எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்து பைபிளை தேடி வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும் தெரியுங்களா? இயேசு மாதிரி வாசிக்கணும். யார் மாதிரி வாசிக்கணும்? இயேசு மாதிரி வாசிக்கணும். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். இயேசு எப்படி தேர்ந்தெடுத்து வாசிக்கிறாங்க? பைபிள்ல உங்க இடத்த தேர்றதில்ல, பைபிள்ல வாசிக்கும் போது நான் தான், என்னை குறித்து தான் கர்த்தர் பேசுகிறார், உங்களோட கூட கர்த்தர் தெளிவா பேசுவார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆவது அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க.
அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு அவர்கிட்ட அவர் புக்கை தேர்ந்தெடுக்கல, நல்லா கவனிக்கணும். அவர்கிட்ட கொடுக்கப்பட்ட சூழல் இருக்கு இல்லையா, அது ஏசாயாவின் புஸ்தகம். இதை அவர் தேர்ந்தெடுத்து ஏசாயா புஸ்தகத்தை கொண்டு வான்னு கேட்கல, வாசிக்கும்படி அவர் கையில கொடுக்கப்பட்ட புஸ்தகம் ஏசாயா புஸ்தகம். அன்னைக்கு அவர்கிட்ட கொடுக்கப்பட்டது ஏசாயா புஸ்தகம். இன்னைக்கு நீங்க வாசிக்கிற ஒரு பகுதியில கர்த்தர் உங்களோட கூட பேசுவார். அதுல உங்களை கண்டுபிடிக்க உதவி செய்வார். கவனிங்க. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுமண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தும், நொறுமண்டவர்களை விடுதலையாகவும், கர்த்தருடைய அனுகிற வருஷத்தை பிரசித்தப்படவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு எழுதியிருக்கிற இடத்தை கண்டு வாசித்து புத்தக சூழலை சுருட்டி பரிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜப ஆலயத்தில் எல்லாருடைய கண்களும் அவர் மேல் வைக்கும். என்ன சொல்லுவாரு? வழக்கம் ஏதாவது கிரிட்டிக்கலாக ஏதாவது சொல்லுவாரு. இன்னைக்கு சைலண்டாக கொடுத்துட்டு உட்காந்துட்டாரு. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப சொல்றாரு, அப்பொழுது அவர் அவருடைய பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். அல்லேலூயா. அவர் தன்னுடைய பற்றி தான் அந்த இடத்துல சொல்லிக்கிறதுங்கிறத கரெக்டா சொல்லிட்டு பாருங்க. 18 சொல்றது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஞானஸ்நானம் பெற்று இயேசு கரையேறின உடனே தேவ ஆவியான புறாவை போல வந்து அவர் மேல் அமர்ந்திருந்தார். இருந்தார் இல்லையா? நிறைவேறிச்சா இல்லையா? நிறைவேறிச்சு. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார். தரித்திரர்களுக்கு இயேசு சுவிசேஷத்தை பிரசங்கித்தாரா? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்தாரா? அறிவித்தார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வை பிரசித்தம் பண்ணவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாகவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தும் என்னை அனுப்பினார். இதுல எல்லாமே எத்தனை பேர் கூடர்களை உடவர்களை வியாதியஸ்தரை விடுதலையாக்கினார், எத்தனை பேர் மறுக்கிற உயிரோடு எழுப்பினார், எத்தனை அற்புதங்களை செய்தார். சில சமயங்கள் அவர் பிரசங்கித்ததை கேட்டு, ஐயோ நீ எவ்வளோ அருமையா பிரசங்கிப்பா, அந்த கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக தேவனை நாங்கள் துதிக்கிறோம்னு சொன்னாங்க. சில சொல்லும் போது, உன்னை பெற்றெடுத்த அந்த தாய் அந்த கற்பம் ரொம்ப ஆசீர்வாதமானது, அதுக்காக பாக்கியம் பெற்றிருக்கணும்னு சொல்றாங்க. ஏன் அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள பெரிய தாக்கம்? அந்த கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்டவுடைய உள்ளம் பூரித்தது. அதனாலதான் தேவனை இயேசுவை குறித்து சொல்லும் போது நாங்கள் தேவனை துதிக்கிறோம்னு சொன்னாங்க. சொல்லிட்டு தான் சொன்னாரு, இந்த நாளில் இந்த வேத வாக்கியம் நிறைவேறிற்று. இப்ப சொல்லுங்க, இயேசு அவர் தன்னை குறித்து எழுதியிருக்கிற இடத்தை கண்டு அதை வாசித்து வைத்து சொல்றாரு, இந்த நாளில் இந்த வேத வாக்கியம். 22 பாருங்க. 21 சொல்றாங்க, அவர் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் வேண்டியது நிறைவேற்றார். 22 எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரனவா என்றார்கள். இந்த யோசேப்புடைய வம்சத்தில் பிறந்த இவன் படிக்கணும். 16 வருஷம் தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படி ஓய்வு ஜபாலயத்தை பிரவேசித்து எழுந்து வாசிக்க நின்றார். இப்போ தான் வாழ்ந்த ஊர்ல வளர்ந்த ஊர்ல போய் நிற்கிறாங்க. உங்க ஊர்லயே நீங்க போய் நின்னீங்கன்னா உங்களை பார்த்து நீங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா அல்ல பெரிய பவர்ஃபுல் பர்சனா இருந்தாலும் அவங்கள பார்த்தியா எனக்கு தெரியாதா டவுசர் போட்டு தான் சுத்திட்டு இருந்தான் அப்படிம்பாங்க. ரைட் தானே? எங்க ஊருக்கு யாருந்தையா அந்த பக்கம் பாஸ் இருந்தா ஞான சங்கத்துக்கு பெரிய ஊழியக்காரனா இருக்கு. என்கிட்ட ஓடியாடி வேலை செஞ்சுட்டு இருந்தா கற்றுக்கொள்ள நான் கொடுக்க வேலையை ஓடியாடி செஞ்சுட்டு இருந்தாலும் இன்னைக்கு பெரிய ஊழியக்காரன் இருக்கான். ஊழியக்காரன் என்னதான் இருந்தாலும் சரி, நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன், நான் தான் பெரியாள். எப்படி கத்திர ரொம்ப பெரிய ஆளை வச்சுருப்பாங்க ஊழியக்காரன். ஏன்னா இதுன்னு சொல்ல நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன், நான் தான் பெரியாள். அதுக்காக யோசிப்பு இப்படி கேட்குறேன், யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்தாரு, இயேசுவோட பெரியாள் சொல்லிக்க முடியுமா? இயேசு தேவகுமாரன், அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க ஒரு நல்ல வாய்ப்பை யோவான் ஸ்நானகன் பெற்றிருந்தார். அதற்காகவே பூமியில பிறந்தார், சுவிசேஷத்தை அறிவிக்கவே பிறந்தார், வழி ஆயத்தம் பண்ணவே யோவான் ஸ்நானகன் பிறந்தார். யோசிச்சு பாருங்க. அப்பனா ஒவ்வொருத்தருக்கும் எப்பயுமே என்ன பார்க்கக்கூடாதுன்னா உங்களை விட மற்றவங்களை மேலானவர்களாக நினைக்கணும், மற்றவங்கள நம்மளை விட பெரிய ஆளுன்னு நினைக்கணும். அது வந்து நம்ம வாழ்க்கையில வாங்க நான் தான் பெரிய ஆளு, அது எப்பயுமே நம்ம புத்தி, அது மனசு உடம்போட ஒட்டி இருக்கிறது, புத்தியோட ஒட்டி இருக்குது.
சுபாவ மனுஷன். ஆனால் கர்த்தரோடு நடக்கிறவங்களுக்கு எப்படி பார்ப்பாங்கன்னா ஆசீர்வாதமாய் வைக்க முடியும். அப்போ நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும், ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும், ஒரு பெரிய நம்முடைய பார்வையில் ஒரு பெரிய தெளிவு இருக்கணும். என்னைக்கு நம்முடைய பார்வை சிதறடிக்கப்படுதோ கன்ஃபியூஷன். இயேசு பாருங்க, தன்னை குறித்து எழுதியிருக்கிற இடத்தை வாசி, இன்னைக்கு இது நிறைவேறிச்சுன்றாரு. தன்னை குறிக்க சொல்றாரு. நல்ல கவனிக்கணும். இவரை குறித்து ஏசாயா முன் எழுதி வைத்தால் அதை இயேசு கண்டு வாசித்து கூடி வச்சு சொல்றாரு. இந்த தினமே நிறைவேற்று. இது பின்னாடியே சொல்றாங்க. இது மேசியாவை குறித்த வார்த்தை. நல்லா கவனிக்கணும். இது வார்த்தைகள்லாம் இந்த இயேசு வார்த்தை, இந்த வார்த்தைகள் மேசியாவை குறித்த வார்த்தைகள். அதனால சொல்றாங்க, அந்த கிருபையுள்ள வார்த்தைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். என்னடா இவ்வளவு கிருபையான வார்த்தைகளை மனுஷன் பேசுறாங்க சொல்லிட்டு பின்னாடியே ஒன்று சேர்த்து சொல்லுது, இவன் நம்மத்தில் வளர்ந்தவனாயிடுச்சே. நீங்கள் சொல்லுகிற வார்த்தை சில இடங்களில் எடுப்படாது. எதை வச்சுன்னு சொன்னா, நீங்கள் வாழ்ந்த கடினமான பாதைகளை கஷ்டங்களை பார்த்தவர்கள் உங்களை குறித்து தாழ்வாய் நினைப்பாங்க. கேட்டுங்களா? அவங்க முன்னாடி உங்களை நீங்க மேன்மையா வைக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க. என்ன போய் இப்படி நடத்திட்டாங்களே பண்ணிட்டாங்களே வருத்தமும் படாதீங்க. உங்க வேல்யூ யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். நீங்க எந்த இடத்துல போனீங்கனாலும் உங்களை குறித்த மதிப்பு என்பது மற்றவர்களுடைய மதிப்பீட்டின் அடிப்படையில் கிடையாது, கர்த்தர் உங்களை எப்படி பார்த்திருக்கிறார் என்பதன் அடிப்படையில். மற்றவங்க உங்களை வேல்யூ பண்ணாலும் சரி, யூ ஆர் மோர் வேல்யூபிள் தேன் த லைஃப் ஆஃப் ஜீசஸ். இயேசுடைய உயிரை விட நீங்க விலையேற பெற்றவர்கள் தேவன் பார்த்தார். அதனாலதான் உங்களுக்கு பதிலாக தன்னையே விலையா கொடுக்கிறதுக்கு வானத்திலிருந்து இறங்கி வந்து இயேசுவை சிலுவையிலே மரித்தார். அப்போ யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு செலுத்தப்பட்ட கடைசி விலை என்னவென்னு கேட்டா, உங்களை மீட்கிறதுக்காக தேவன் செலுத்தின கடைசி விலை என்னன்னா அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுன்னா, நீங்க யோசிங்க, உங்க வேலை என்ன வேலை? இயேசுவுக்கு என்ன மதிப்போ அந்த மதிப்பு தான் உங்களுக்கு. அப்பனா இயேசுவோட நீங்க பெரிய ஆளா அப்படின்னா இல்லை. இயேசுவ தேவன் குமாரன் ஆராதனைக்குரியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க அவருக்கு ஈக்குவல் கிடையாது. ஆனா தேவன் எப்படி பார்க்கிறாருன்னு சொல்றேன். தேவன் எப்படி பார்க்கிறாரு? நீங்கள் எந்த விதத்திலும் இயேசுவுக்கு இணையானவர்கள் அல்ல. ஆனால் தேவன் எப்படி பார்க்கிறாரு? அவருடைய ரத்தத்தினால் வாங்கி அவரை குமாரனாய் ஏற்படுத்தினபடியால் அந்த குமாரனுக்குள் உங்களையும் குமாரர்களும் குமாரத்தைகளுமாய் பார்க்கிறார். அவரும் பிள்ளை, நீங்களும் பிள்ளை. இப்ப பார்க்கும் எப்படி பார்க்கிறாரு? நீங்களும் பிள்ளை, அவரும் பிள்ளை. அவருக்கு என்ன உரிமைகள் ஸ்லாட்டிங் இருக்கு அதை உங்களுக்கு எடுக்கிறார். அவர் இயேசுங்க, அவரை புது செய்வார், நான் செய்ய முடியுமான்னா இயேசு சொல்லிட்டு போறாரு, என் நாமத்தில் புறப்பட்டு போய் அற்புதங்களை செய்யுங்க, அடையாளங்களை செய்யுங்க, வியாதியை குணமாக்குங்க, பேய்களை துரத்துங்க, அதிகாரத்தை கொடுத்துட்டு போறாரு. என்ன பிரச்சனைன்னா, எனக்கு அதிகாரம் இருக்குன்னே தெரியாத ஒரு அதிகார வர்க்கம் கிறிஸ்துவ மக்கள். திரும்ப புரியுற மாதிரியே சொல்றேன். எனக்கு அதிகாரம் இருக்குன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அதிகார வர்க்கம் எதுன்னா கிறிஸ்தவ மக்கள். இவங்க எப்ப பார்த்தாலும் அடிமை புத்தி. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக போனதுக்கு அப்புறம் புத்தி கட்டு போச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி புத்தி கட்ட ஜனங்களை தான் சுத்திட்டு அலைகிறாங்க. எப்ப பார்த்தாலும் யாரையாவது சார்ந்துக்கிட்டே வாழ்றது. நான் போனா போகும் அப்படின்னு 100% விசுவாசத்தான். நான் சொன்ன என் வேலைக்காரர்கள் கேட்கிறாங்க. அதே மாதிரி நீங்க சொன்னா இந்த வியாதி கேட்கும். நீங்க சொன்னா என் பிரச்சனைகள் மாற்றம் வரும். நீங்க சொன்னா அற்புதங்கள் நடக்கணும். அவன் விசுவாசம். இஸ்ரவேல் அந்த விசுவாசம். கத்த சொல்ற இஸ்ரவேல் கூட இப்படிப்பட்ட விசுவாசம் பார்க்கலைங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? வாழ்ற இடம் கோயிலா இருக்கலாம், டெய்லி கோயில் கட்ட போகலாம், கட்டா ஆண்டவருக்காக வாழலாம், உண்மையா கர்த்தர் சொல்ற எல்லா காரியத்தையும் பின்பற்றலாம். ஆனா நீங்க அதிகாரம் உள்ளவர்கள், நீங்க சொன்னா பிசாசு கேட்கும், நீங்க சொன்னா காரியம் நடக்குங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியலன்னா, தெரியாததுனால நீங்க ignorance of law cannot be excused. எனக்கு சட்டம் தெரியலைங்கன்னா மனுஷனை விட மாட்டாங்க. பனிஷ்மெண்ட் தான். அது மாதிரி எனக்கு இருக்க அதிகாரம் தெரியலன்னா ஒன்றும் கிடைக்காது. ஒன்றும் இல்லை, நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க, சாப்பாட்டுக்கு சேர்த்து காசு வாங்கிடுறாங்க, நீங்கள் ஒன்றுமே வேணாம், அவன் காசு வாங்கணும்னு பயந்துருப்பீங்க, காசு கட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியல, எனக்கு வேணாம் சொல்லிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னு எப்படி இருக்கும்? எப்போ காசு கட்டியிருப்பா பில்லுலேயே டிக்கெட்லேயே சேர்த்து தான் சாப்பாட்டுக்கு வாங்கியிருக்கிறோம். ராஜதானி இந்த வந்தே பாரதெல்லாம் போனீங்கன்னா பில்லு சேர்ந்து வரும். நீங்கள் வேணான்னு நீங்கள் ஆப்ஷன் கொடுத்து வேணாம்னு சொல்லலாம். ஆனால் புக் பண்ணும்போது சேர்த்து சாப்பாட்டுக்கு சேர்த்து புக் பண்ணிக்க அவன் கொண்டு கொடுக்குறான். இந்த சீட்டுக்கு புக் ஆகிருக்குங்க இந்தாங்க அப்படிங்கிறான். நீங்கள் வேணாங்க காசு கட்டுவோம் பயந்துட்டு இல்லை வேணாம்னு சொல்லி அனுப்பிட்டீங்கன்னா காசை கட்டி என்ஜாய் பண்ணாதான் நம்ம கிறிஸ்துவ விசுவாசி. இயேசு விலையை செலுத்தியும்
அதை பெனிஃபிட் அனுபவிக்காதவங்க யாருன்னா கிறிஸ்துவ விசுவாசிங்க. யாரு நம்புறாங்க? எல்லாரையும் நம்புவாங்க, எல்லாரையும் நம்புவாங்க. ஆனா தங்கள் மேலே நம்பிக்கை கிடையாது. நான் ஜோமனா பேயெல்லாம் போவாங்க, ஊழியக்காரருக்கு கொடுங்க. அவர் சொல்லிட்டு போனாரு, என் நாமத்தை பிசாசுகளை துரத்துவீங்க. பயம். நான் சொல்றேன், உங்களை குறித்து எழுதியிருக்கிற இடத்தை கண்டு உங்களால் வாசிக்க முடியுதா? சத்தியம் விளங்குதா உங்களுக்கு? நான் யாரா இருக்கிறேன் உங்களுக்கு விளங்க முடியுதா? அதை விளங்குற வரைக்கும் சொல்றேன், வாழ்க்கை விளங்காம தான் இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? உங்களை குறித்த இடத்தை கண்டு நீங்கள் வாசித்து உங்கள் வாழ்க்கையை விளங்கிக் கொள்ளாத வரைக்கும் உங்க வாழ்க்கை விளங்குற மாதிரி இருக்கும், விளங்காமையே இருக்கும். என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சத்தியம் விளங்குற வரைக்குமே இப்படிதான் இருக்கும். சத்தியம் விளங்குறது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் உங்கள் வாயின் உச்சரிப்பு உங்கள் வாக்கு தத்துவத்தை குறித்து நீங்கள் யாரா இருக்கிற படம், அந்த பிக்சரை நீங்க பார்க்கணும். நீங்க பார்க்கும்போது நோஞ்சாம இருந்தாலும் சரி, கண்ணாடியில் போய் பார்க்கும்போது எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ள ஒன்று உங்க கண்ணாடியில் நீங்க உங்களை பார்த்து பேசணும். சிசங்க உங்க மனசு பேசணும், உங்களுக்கு இருக்க திமிர் இருக்குது, ஒன்னாலும் ஒரு சின்ன டம்ளர் நிறுத்தி வைக்க முடியாது, என்ன பேச்சு பேசுற பார்த்தியாவது பேசுவோம், நம்ம மனசை பேசுவோம். அப்பயும் பேசணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பல உண்டுன்னு பேசணும். இது எப்படின்னா, உங்க புத்தி பேசுறத விட உங்க மனசு பேசுறதை விட கர்த்தருடைய வார்த்தையின் சத்தம் மேலோங்கணும். வார்த்தையின் சத்தம் மேலோங்குச்சுன்னா, வார்த்தை உங்கள் வாழ்க்கையில இடம் பிடித்திருந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில இடம் இருக்கும். ஆமே. அப்ப வார்த்தை இடம் பிடிக்கலதான் பிரச்சனை. வார்த்தைக்கு வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்க 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 கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றிட்டே இருப்பார். அப்போ ஓவர் நைட்ல மாறுறதில்ல, ஒவ்வொரு நாளா மாறுறது. சொல்லுங்க, ஓவர் நைட்ல மாறுறதில்ல, ஒவ்வொரு நாளும். அப்போ இன்றைக்கு நான் வாசிக்கிற ஒரு பகுதியை வாசித்தால் இதுல எனக்கு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு வாசிச்சேன், ஒரே சாபமான வார்த்தையா இருக்குது, வாசிச்சதும் மனசெல்லாம் கஷ்டமா போச்சு. சில பார்த்தா வருவான், அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான், ஒரு அதிகாரம் வாச்சேன், அவனை பெற்றான் இவனை பெற்றான், அங்க போனா இங்க வந்தா, இப்படிதான் இருக்குது. இதுக்கு இந்த வசனத்துல வச்சு நான் என்னையா சம்பாதிச்சேன். டெய்லி வாசிப்பாங்க. சில அதிகாரங்களை வாசிக்கும், சில அந்த 4ஆம் என்ன வந்தீங்கன்னா, 4ஆம் வந்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, இவன் அவனை பெற்றான், அவன் இங்கே இருந்தான், இவனுக்கு இத்தனை பிள்ளைங்க, இவன் ராஜாவா இருந்தான், எப்படியா இருந்தான், அப்படியா இருந்தான், இவனுக்கு இத்தனை பிள்ளைங்க, இவனுக்கு கீழே இத்தனை பிள்ளைங்கன்னு ஒரு வரிசை பட்டியலாக போகும். ஒரு 4 அதிகாரத்துக்கு வரிசை பட்டியலாக போயிடும். இன்னைக்கு ஒரு அதிகாரம் வாசிக்கிறீங்க, இந்த ஒரு அதிகாரத்தை வாசிக்கும் போது இன்னைக்கு ஆண்டவர் இதுல இருந்து நான் என்ன தாண்டவர் எடுத்துக்கிறது? ஒரு வாக்கு தத்தமாவது எவ்வளவு பேசப்படாதா? நல்லா உத்து பாருங்க. அவர்கள் எல்லாம் இங்க பிறந்தாங்க, இங்க பிறந்தாங்க, இங்க குடியிருந்தாங்க, அங்க குடியிருந்தாங்க சொல்லிக்கிற இந்த குடியிருப்பின் எல்லைகளுக்குள் நீங்களும் இருந்தீர்கள். உங்க பேர் பைபிள்ல எழுதல, ஆனா இவ்வளவு பேருடைய பெயர்களை பட்டியலிட்டா இந்த பட்டியல்ல உங்க பேரும் சந்ததிகளுக்கு மறைந்து இருக்கு. நீங்க இதுல இருந்து ஏதாவது சந்ததிக்குள்ளதான் வந்து, நான் இப்படி கேட்கிறேன், ஆதாமுடைய சந்ததிக்குள்ளதான் நீங்க பிறந்திருக்கீங்க. எங்க இருந்து பிறந்தீங்கன்னு வித்தியாசம் இருக்கலாம். யார் மூலமா பிறந்தீங்க? காயின் வம்சமா, சேத்துடைய வம்சமா, லோத்துடைய வம்சமாலாம் தெரியாது. ஆனா ஏதோ ஒரு வம்சத்துல தான் பிறந்திருக்கீங்க. ஆக ஆதாமுக்குள்ள வச்சுதான் பூமியின் எல்லைகளே பிளான் பண்ணியிருக்காருன்னா, நீங்க பைபிள்ல இந்த இடம் இல்லை எனக்கு இல்லையேன்னு நினைக்காதீங்க. இவ்வளவு டீட்டெயில் அவங்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா கர்த்தர் ஹிஸ்டரி படி ஒவ்வொருத்தரும் எங்க பேருக்கு எத்தனை பேர் பிள்ளைகளை, இது தூக்கி போட்டு போற கதை புஸ்தகம் கிடையாது. ஹிஸ்டரிக்கலா நடந்த சம்பவம் இன்னைக்கும் போய் எங்க வெரிஃபை பண்ணீங்கன்னா அதெல்லாம் எவிடன்சஸ். நான் சொல்றேன், எழுதப்பட்டவைகள் எல்லாம் எவிடன்ஸாக விட்டு வைக்கப்பட்டிருக்கிறதுனா பைபிள் மட்டும்தான் உங்களை மனுஷனை மண்ணிலிருந்து எடுத்து உண்டாக்குனா அப்படிங்கிறது மட்டுமல்ல, தேவன் நம்முடைய ஜீவனை கொடுத்தார், ஊதினார், அவன் ஜீவன மனுஷெல்லாம் மாறினா சொல்லு. இந்த ஜீவன் வெளியே போனா இது புதைக்கிறதுக்கு மண்ணில் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நீங்க வைக்க முடியாது. நாள் இது பைபிள் மட்டும்தான் உங்களை எப்படி உண்டாக்கினா நீங்க எப்படி இருக்கீங்க. உலகம் சொல்லுது குரங்கிலிருந்து உங்களை உண்டாக்கினார், குரங்கு பரிணாம வளர்ச்சியில் மனுஷனாக மாறினீங்க. ஆனா வேதம் சொல்றது கடவுளை போல உண்டாக்குறாங்க. என்ன சொன்னா, காட்டு மிராண்டியாக இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா ஆகிட்டு மனுஷனா மாறிட்டு வர்றான் அப்படின்னு சொல்றாங்க உலகம். ஆனா தேவன் சொல்றாரு, மனுஷனை நான் உண்டாக்குறேன், மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா காட்டு மிராண்டி ஆகிட்டு. பைபிளும் மனுஷன் நல்ல வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். கடவுள் என்ன சொல்றாரு, நான் மனிதனை உண்டாக்கிறேன்,
என்ன போல உண்டாக்குறேன். பாவம் அவனை கரைப்படுத்திருச்சு. இப்ப பாவத்துக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஆயிட்டானா, கொஞ்சம் கொஞ்சமா நிறைய டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறான், ராக்கெட்ல விடுறான். ஆனா லைஃப் வாழ தெரியல. தன்னை உண்டாக்கின தேவனை போல வாழ முடியல. அப்படிப்பட்ட ஒரு தரமுள்ள வாழ்க்கை இல்லை. எப்படி போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு 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 காட்டு பிராண்டியை போல போறான். இப்ப பாத்தீங்கன்னா உண்மையை சொல்றதுக்காக வருத்தப்பாங்க, உலகத்துல மிருக ஜீவன்களுக்கு முறைப்படுத்தி வாழ்றதுக்கு தெரியாது. இது சகோதரி, இது சகோதரன், அப்படி தெரியாது. இப்ப உலகம் எப்படி போயிட்டு இருக்குன்னா மகா கேடா போயிட்டு இருக்கு. இது என்ன சொல்ற, ஜஸ்டிஃபை பண்றாங்க. ஏன் இப்படி போயிட்டு இருக்கு உலகம்? ஏன்னா நம்ம எது செஞ்சாலும் தப்பு இல்லைன்னு யோசிக்கிற மனநிலையில போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஆதி காலத்துல இருந்த செயல்பாடுகளுக்கு இந்த காலத்துல எந்த வித்தியாசமே இல்லாம போயிட்டு இருக்கு. ஏன்? கர்த்தர் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறார். அந்த ஒழுங்குக்கு உட்படாதவர்களால் ஒன்றும் பண்ணவே முடியாது. கர்த்தர் நமக்கு நல்ல வழியை கற்றுக் கொடுக்கிறார். நாம் விசுவாசத்துல வாழ வேண்டும். வாழ்ந்தா தான் அது சரியா இருக்கும். கர்த்தர் சொன்னார், இந்த வசனத்தின்படி செய்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. வார்த்தையின்படி வாழ்றவனுக்கு ஜீவன் இருக்குது. இல்லைன்னா எப்படி ஆகிட்டு இருப்பாங்கன்னா, அந்த உலகம் சொல்ற மாதிரி நல்ல கொஞ்சமா கற்கால மனிதன் கொஞ்சமா கண்டுபிடிச்சு நாகரிகம் அடைந்து மிக டெக்னாலஜியில் எல்லாத்தையும் வாழ்ந்துக்கிட்டு பெரிய ஆளா போயிட்டு இருக்கான். கடைசியாக கையில மொபைலை வச்சுக்கிட்டான். இப்போ அம்மா கூப்பிட்டா கேட்காது, அப்பா கூப்பிட்டா கேட்காது, மாமா கூப்பிட்டா கேட்காது, பிள்ளை வீட்டில் யார் இருந்தாலும் தெரியாது. இப்போ மொபைல் உண்டு, நான் உண்டு, கேம்ஸ் உண்டு, நான் உண்டு, என் டைம் பாஸ் உண்டு, வேற யாரும் தேவையே இல்லை. ரூம்ல விட்டுட்டு ஒரு மொபைலை மட்டும் கையில கொடுத்துருக்கீங்கன்னு சரி, எதுவுமே தேவையில்லை. சோறு வரைக்கும் தேவையில்லை, தேவைப்பட்டா சாப்பிட்டுக்கலாம். ஏன் இப்படி ஆயிட்டா? மனுஷன் சோசியலைஸ் தான். இப்ப அன்சிவிலைஸ்ட் ஆயிட்டான். சிவிலைஸ்ன்னு சொல்லும் போது டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு, பயங்கரமான இன்டர்நெட் எல்லாம் வசதி வந்துருச்சு. ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. இது இப்படி கண்டிச்சு கண்ண கத்துல சரியா போயிருமா, மக்கள் சரியாயிருவாங்களா? இல்லை. சத்தியத்தை போதிக்கணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். அப்ப சத்தியத்தை போதிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? சபைக்கு இருக்கு. அது வெறி கொண்டு அல்ல, விலைக்கு போதிக்கணும். நம்ம வெறித்தனமா சொன்னா யாருக்கா புரியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா புரியவே புரியாது. கோச்சு வைக்க கோச்சு வேற எடுத்துக்கிறாங்க. வேற ஒன்று நடக்கும். ஆமாம், சத்தியத்தை நீங்க போச்சிங்கன்னா சத்திய ஆதியாகிய தேற்றவாளர் அவங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்தும் போது அவர்கள் தங்களை விடுதலையாக்கி கொள்ள கர்த்தரை ஒப்பு கொடுப்பாங்க. கர்த்தர் விடுதலையாக்குவார். அடிமைப்பட்டிருந்தாலும் விடுதலையாக்குவார். ஆமே. அப்போ கர்த்தருடைய வார்த்தைகள் ரொம்ப தெளிவாக சொல்லுது. நான் எங்க வாழணும், எங்க வேலை செய்யணும், எங்க படிக்கணுங்கிற எல்லாத்தையும் தேவன் முன்னெடுத்திருக்கிறார், முன் குறித்திருக்கிறார். இன்னைக்கு நான் இருக்கிற இடம் தப்பா இருந்துட்டோம்லாம் கிடையாது. தப்பா இருந்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப நாள் இருக்க முடியாது. ஒரு நாள் உயிருக்கு பயந்து ஓடி லாபான் வீட்டில் 20 வருஷம் இருந்தாலும் சரி, 20 வருஷம் தான் இருக்க முடியும். 20 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க எங்கதான் வந்தாகணும்னா உனக்கு வாக்கு திட்டம் பண்ணின தேசத்துக்கு தான் வந்தாகணும். எத்தனை பேருக்கு வழங்குது? அப்ப கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணின இடம், உங்களுக்காக பிரித்தெடுத்த இடம், ஆயத்தம் பண்ணின இடம் தான் உங்களுக்கு முடிவு. அதே போலதான் நீங்க எத்தனை வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தாலும் சரி, இந்த பூமி உங்களுக்கு நிரந்தரமான இடம் கிடையாது. என்றைக்கும் நீங்கள் வாழ வேண்டிய இடம் பரலோகத்துல இயேசுவோம். அப்ப அந்த நாளுக்காக அவர் கூட்டு போவாரு. முன்னாடி நீங்க கிளம்பி போயிருவீங்க. ஏதோ நடக்கும், முன்ன பின்னா நடக்கும். எது முன்னாடி நடந்தாலும் சரி, அவர் வருவது முன்னாடி நடந்தாலும் சரி, என்னோட மறுபடியும் மரணம் முன்னாடி நடந்தாலும் சரி, நாம போக போற இடம் கர்த்தரோட கூட. அப்ப நீங்க அந்த மாதிரி இருக்காதீங்க. நீங்க போய் இப்ப வேலையை பார்த்துட்டே இருங்க. ஏதோ அப்படி சொல்லுங்க. ஒருத்தர் கோரையில் இருப்பான், ஒருத்தர் மேட்டில் இருப்பான், ஒருத்தர் கீழே இருப்பான். ஆனா கர்த்தர் வரும்போது எல்லாரும் எடுத்துக்கொள்வான். ஒருத்தர் எடுத்துக்கொள்ள போற, ஒருத்தர் கைவிடுவான், கைவிடப்படுவான்னு சொல்றாரு. அப்ப அவன் செஞ்சுட்டு வேலை செஞ்சுட்டான். அவன் விவசாயம் பண்ணிட்டு ஒருத்தர் காலம் போயிட்டு ஒருத்தர் இருக்கிறான். அவன் செய்யற வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே போலதான் ஒவ்வொருவரும் வரவேன்னு சொன்ன இயேசு கண்டிப்பா வருவார். ஆனா உங்களுக்குன்னு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறவர் சீக்கிரமா ஆயத்தப்படுத்தி வருவார். வந்து கூட்டு போய் உட்கார வைப்பார். என்னுடைய பிதாவுடைய இடத்துல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நிறைய வாழ்க்கைக்கான இடங்கள் உண்டு. அப்படி எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேனே, நான் கூட்டு போறேன்னு இருக்கிறாரு. அதனால சுற்றி வானத்தை பார்த்துட்டு நிப்பாட்டிட்டு இயேசு எப்போ வருவார், எங்க வருவார் தேடி விட்டுட்டு இன்னைக்கு நான் இருக்கும் இந்த இடத்துல எனக்கு தேவன் நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையா விசுவாசமா இவோட கற்றுக்கொள்ளும். இன்னைக்கு நான் செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சா கர்த்தனை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல பத்திரமா சேர்ப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் கர்த்தருடைய
வார்த்தைகள் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவார்.